புதிர்கட்டம். இக்கதையில் வரும் புதிர்கட்டம் நீங்கள் விரும்பும் விஷயத்தை தேடுவதற்கு எந்த இடத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கிறது. அது நீங்கள் வேலை செய்யும் நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் வாழும் சமூகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுள்ள உறவுகளாக இருக்கலாம். ஒருவர் தனக்கு தேவையானதை கண்டுபிடிக்க அல்லது எதிர்கொள்ள வேண்டிய வாழ்க்கையின் சவால்கள் மற்றும் சிக்கல்களை அது குறிக்கிறது. புதிர்கட்டத்தில் பயணிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமாக இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் புதிர்கட்டத்தில் பல சிக்கலான தாழ்வாரங்களும் அறைகளும் இருக்கலாம். புதிர்கட்டத்தில் பல இருண்ட மூலைகளும் முட்டுச்சந்துகளும் கூட இருக்கக்கூடும். அவற்றில் ஒருவர் தொலைந்து போவது மிகவும் எளிதானதாகும். முன்னேறி சென்று கொண்டே இருப்பதாக நாம் நினைக்கும் பொழுதே தாழ்வாரங்களில் திக்கு தெரியாமல் தொலைந்து போகக்கூடும். ஈரடி முன்னேறினால் ஓரடி பின்னுக்கு வருவதாக கூட தோன்றும். எனவே புதிர்கட்டத்தில் பயணிக்க நாம் நமக்கென்று நமது தனித்துவமான அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இத்தனை கடினமான பயணமாக அது இருந்தாலும் புதிர்கட்டத்தினுள் ஒருவர் நுழைந்து சரியான வழியை கண்டுபிடிப்பவர்களுக்கு அது ஒரு சிறந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான பல ரகசியங்களை அந்த புதிர்கட்டம் தன்னுள் கொண்டிருக்கிறது.